வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் ஆலங்குடியில் இருக்கின்ற ஆகபத் சகாயேஸ்வரர் கோயிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் குரு பகவானுக்குரிய பிரத்யேகமாக ஒரு ஸ்தலமாகும். இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் ஆபத் சகாயேஸ்வரர், தாயார் ஏலவார்குழலி. இந்த கோவிலில் உற்சவமூர்த்தி தட்சிணாமூர்த்தி சுவாமி தான். இந்த கோவிலில் இருக்க ஸ்தல விருட்சம் பூளை செடி, பிரம்ம தீர்த்தம், ஞானகூபம், அமிர்த புஷ்கரணி இந்த கோவிலில் இருக்க தீர்த்தம். இந்த கோவிலோட புராண பெயர் திரு இரும்பூளை. இது எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. திருவாரூர்லேருந்து மன்னார்குடி போகிற வழியில் 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்குள்ள மூலவர் ஆபத் சகாயேஸ்வரர் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கின்றார். இந்த கோவிலில் இருக்க அம்மன் இந்த தலத்திலிருந்து இறைவனை திருமணம் செய்து கொண்டார். விஸ்வாமித்திரர், வீரபத்ரர் ஆகியோர் வழிபட்ட புண்ணிய ஸ்தலமாகும். இந்த கோவில் ஒரு தேவார பாடல் பெற்ற கோவில். இங்குள்ள சுந்தரர் சிலையில் அம்மை தழும்புகள் இருப்பதை காணலாம். இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. இந்த கோவில் நாகதோஷம் நீங்கவும், மனக்குழப்பம், பயம் நீங்குவதற்கும், இங்குள்ள விநாயகரையும் திருமணத்தடை, கல்வியில் சிறக்கவும் இந்த ஆலயத்தில் பிரார்த்தித்து வழிபடலாம். இந்த கோவிலில் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபடுவது வழக்கம். தேவர்களை காக்க இறைவன் ஆலகால விஷத்தை குடித்ததால் ஆலங்குடி என்ற பெயர் பெற்றது. கருநிறமுள்ள இந்த பூளை செடியை ஸ்தல விருட்சமாக கொண்டுள்ளதால் திரு இரும்பூளை என்றும் இந்த ஊருக்கு ஒரு பெயர் உண்டு. குருஸ்தலமாக விளங்கும் ஆலங்குடி ஆபத்சகாயேஸ்வரர் கோவில் சுமார் 1900 வருடங்களுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஸ்தலங்களில் இது 98வது ஸ்தலம். இந்த தலத்தில் அம்மனுக்கு சுக்கிரவார அம்பிகை என்பது பெயராகும். ஏன்னா சுக்கிரவாரம் பெண்களுக்கு உகந்த நாள் என்பதால் வெள்ளியின் பெயரையே தாங்கி தனி சன்னதியில் அம்சமாக நேர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இந்த கோவிலின் உடைய அம்பாள். அம்பிகை இந்த தலத்தை தோன்றி தவம் செய்து இறைவனை திருமணம் செய்து கொண்டதாக தலபுராணம் கூறுகிறது. இப்போ இந்த கோவிலோட ஸ்தலபுராணத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். கைலாசத்தில் பார்வதி தேவி தோழிகளோடு பந்தாடிய பொழுது பந்து உயரமாக போனது. அதை பிடிக்க எட்டி கையை உயர்த்திய போது சூரிய பகவான் தன்னை தான் நிற்க சொல்வதாக கருதி தேரை நிறுத்த அவன் தொழில் தடைப்பட்டு உலகம் அவதியுற்றது. உடன் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட அவர் சாபம் காரணமாக பார்வதி தேவி பூலோகத்தில் அவதரித்து தவம் செய்து இறைவனை திருமணம் செய்து கொண்டார். இந்த கோவில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கிறது. இந்த கோவிலில் உள்ளே நுழைந்ததும் அம்மன் சன்னதி முதலாக வருவது. அடுத்தது சுவாமி சன்னதியை பார்க்கலாம். இதன் பிறகு குரு சன்னதி வரும். அதாவது மாதா, பிதா, குரு என்ற அடிப்படையில் இந்த கோவில் அமைந்திருப்பதாக கருதப்படுகிறது. ஆபத் சகாயேஸ்வரர் கிழக்கு நோக்கிய சன்னதி. இந்த தலத்தில் சிறப்புடைய குரு தட்சிணாமூர்த்தி தெற்கு கோஷ்டத்தில் உள்ளார். இந்த தலத்தில் தட்சிணாமூர்த்தி விசேஷமானவர். குரு தட்சிணாமூர்த்தி ஆதலில் இதை தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் என்பார்கள். தட்சிணாமூர்த்தியே உற்சவராக தேரில் பவனி வருவது தமிழகத்திலே இந்த கோவிலில் மட்டும்தான். சுந்தரர் இந்த தலத்திற்கு வரும்பொழுது வெற்றாற்று வெள்ளப்பெருக்கில் ஆபத் சகாயேஸ்வரே ஓடக்காரராக கரையேற்றி காட்சி தந்தார் என்பது ஒரு வரலாறு. ஓடம் நிலை தடுமாறி பாறையில் மோதிய போது விநாயகர் அதை தடுத்து நிறுத்தினார். ஆகையினால் அந்த விநாயகர் பெயர் கலங்காமல் காத்த பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். தட்சிணாமூர்த்தி சன்னதியை ஒட்டி உற்சவர் சிலைகள் இருக்கும் இடத்துல சுந்தரர் சிலை இருக்கிறது. இந்த சிலையை திருவாரூரில் இருந்து ஒலித்து எடுத்து வந்த அர்ச்சகர் காவலரிடம் இருந்து தப்பிக்க அம்மை கண்ட தன் குழந்தையை எடுத்து செல்வதாக பொய் கூறினார். ஆலங்குடி பார்த்த பொழுது அந்த சிலைக்கு உண்மையிலேயே அம்மை பூட்டிருந்தது. இப்பொழுதும் இங்குள்ள சுந்தரர் சிலையில் அம்மை தழும்புகள் இருப்பதை காணலாம். நாகதோஷம் நீங்கவும், பயம் குழப்பம் நீங்க இங்குள்ள விநாயகரையும், திருமண தடை நீங்கவும், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இங்கு பிரார்த்தனை செய்கின்றார்கள். பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தியும் தம் நேர்த்தி கடனை முடிக்கிறார்கள். ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் குரு வாரத்தன்று புனிதர் நீர் கொண்டு வருதலும், பஞ்சமுக தீபாராதனையும், மாசி மாத கடைசி குரு வாரத்தன்று சங்காபிஷேகமும்,
விசேஷ அபிஷேக அலங்கார ஆராதனைகளும் நடைபெறுகிறது. தைப்பூசத்திலும் பங்குனி உத்திரத்திலும் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. சித்ரா பௌர்ணமியை கொண்டு வரும் 10 நாள் உற்சவ விழா தட்சிணாமூர்த்திக்கு தேர் திருவிழா நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத வர வியாழக்கிழமையில் மட்டுமே குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கிறது. ஒரு காலத்தில் பாசி படியாத தாலிக்கயிறை கூட மாசியில் மாற்றி விடுவார்களாம் பெண்கள். குருபலம் இருப்பவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். அந்த குரு பகவானுக்கு மாசியில் அபிஷேகம் நடப்பது சிறப்பிலும் சிறப்பு. குரு பெயர்ச்சி நாளை விட இந்த நாள் விசேஷ சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தட்சிணாமூர்த்தியை 24 முறை வலம் வந்து 24 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட குருதோஷங்கள் நீங்கி நன்மை பெறலாம். முல்லை மலரால் அர்ச்சனை செய்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்டை கடலை சுண்டல் செய்து சக்கர பொங்கல் நிவேதனங்களுடன் அர்ச்சனை செய்து பாலாபிஷேகம் குரு ஹோமம் செய்ய சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி குரு பகவான் அருள் பெறுவார். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைந்த பொழுது கொடிய நச்சு புகைகள் அவர்களை தொந்தரவு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. எனவே தேவர்களும் அசுரர்களும் விடுதலைக்காக சிவபெருமானை அணுகினர். சிவபெருமான் மேலும் கவலைப்படாமல் அந்த கொடிய விஷத்தை தொண்டைக்குள் எடுத்து விழுங்கினார். கொடிய விஷத்தின் பாதிப்பிலிருந்து காப்பாற்ற சிவபெருமான் தானே எடுத்ததால் தமிழ் மொழியில் ஆபத்சகாயேஸ்வரர் என்ற பெயரால் இறைவன் அழைக்கப்படுகிறார். மேலும் அந்த இடம் ஆலங்குடி என்று அழைக்கப்படுகிறது. குருஸ்தலம் என்றாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது இந்த ஆலங்குடி ஸ்தலம்தான். சிவபெருமான் அம்பாளை கைத்தலம் பற்றியது இந்த தலத்தில் தான். எனவே மகிமை வாய்ந்த இத்தலத்தில் குரு தட்சிணாமூர்த்தியை மனமுருகி தொழுதால் மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். இப்பெருமானை தரிசித்து வழிபடுவோர் வலம் வரும்பொழுது மௌனமாக சுற்றி வர வேண்டும். ஒரு சுற்றுக்கு ஒரு தீபம் வீதம் 24 பிரதட்சணங்கள் செய்து 24 தீபங்கள் சமர்ப்பிக்கும் வழக்கம் இங்கு உள்ளது. சித்திரை திருவிழா, மாசி மாதத்தில் 3வது வியாழக்கிழமை, குரு மகா தரிசன விழா, குரு பெயர்ச்சி ஆகியவை இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவில் காலை 6:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை திறந்திருக்கும். மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும்.